வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசையை சீரமைச்சால்தான் மனிதன் தன் வாழ்வின் அடையக்கூடிய உச்சபட்ச இலக்கான அறிவின் முழுமைப்பேறு அல்லது இறைநிலை உணர்வை நோக்கிய பயணத்தில் வெற்றி அடைய முடியும் என்று நம் ஆசான் கருதினார். அதனால்தான் நமக்கு ஆசை சீரமைத்தல் என்ற ஒரு அற்புதமான பயிற்சியை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். நாம் பொதுவாக ஆசையை அவா, பற்று, இச்சை, வேட்கை, காமம் என பல பெயர்களில் அழைத்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் மனிதன் வாழ வேண்டுமென்றால் நிச்சயமாக ஆசைகள் இருந்தால்தான் வாழ முடியும். இந்த ஆசைகளில் பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன. முதலாவதாக பார்த்தோன்னா மூவாசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆசைகள்லாம் எப்படி இருக்கணும், முறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி ஒரு அழகிய கவிதை மூலம் நமக்கு கொடுத்துருக்கார். இதோ அந்த கவிதை. மண் மீதே பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதே மூவாசை, மதிகொண்டே பயன் கொள்வோம் என்று கூறுகிறார். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வீடு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அதே போல் அணிகலன்கள் அது செய்வதற்கு தங்கம் வேண்டும். அதே போல் பருவம் வந்த ஆண்களுக்கு பெண்ணின் துணை அவசியமாகிறது. மற்றும் ஒரு ஆசை இயற்கை தேவைகளுக்காக எழுகின்றது. அந்த இயற்கை தேவைகள் பூர்த்தி செய்துவிட்டால் அந்த ஆசை மனதிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் அது மனிதனுக்கு பெரிய துன்பங்களை கொடுக்கிறது. அந்த இயற்கை தேவைகளுக்கான ஆசைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பசி, தாகம், தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வு, உடற்கழிவுப் பொருட்களின் உந்து வேகம், இவைகள் தான் அந்த இயற்கை தேவைகளுக்கான ஆசைகள். இதை முறையாக பூர்த்தி செய்யணும். பிறகு மனிதர்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் கல்வி, பொருள் சம்பாதிப்பதற்கு தேவைப்படும் வேலை, வருமானம் இதெல்லாம் இருக்கணும். இதற்கு ஆசைப்படுவது தவறு இல்லை அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி வாழ்வின் இலக்காகிய அறிவின் முழுமை பேரை அடைவதற்கு ஆசை செய்ய வேண்டும் என்பதையும் மகரிஷி நமக்கு உணர்த்துகிறார். எந்த ஆசைகள் ஆனாலும் அது ஆராய்ச்சி செய்து அது நமக்கு நன்மையை தருமா, பிறருக்கு நன்மையை தருமா என்று ஆராய்ச்சி செய்துவிட்டு அதற்கான அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்புகள் உள்ளனவா என்பதும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இப்போது ஆசைகளை ஆராய்ச்சி செய்யாமல் சீர்படுத்தாமல் அந்த ஆசையை நிறைவேற்றினா அதில் தவறுகள் ஏற்படும். அந்த தவறுகளினால் 6 தீய குணங்களுக்கு காரணமாகி விடுகிறது. ஆசைகள் அப்படியே அதிகமாகி சென்று கொண்டிருக்கும் பொழுது அது பேராசையாக மாறுகிறது. அந்த ஆசையை அடைவதற்கு தடையாக உள்ளவற்றின் மேல் நமக்கு சினம் எழுகிறது. பிறகு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொருட்கள், பொருள், புகழ், அதிகாரம் இவற்றை தக்க வைக்க நினைக்கிறோம் இல்லையா, அப்போ அது கடும்பற்றாக மாறுது. அதே போல் கற்பு நெறி தவறி நடப்பதால் அது முறையற்ற பால் கவர்ச்சி என்ற ஆசையாகிறது. அதே போல் தன்னிடம் உள்ள பொருளை, புகழ், அதிகாரத்தை வைத்து ஒரு சிலரை மதிப்பிடுறோம், உயர்வாகவோ மதிப்பிடுறோம், தாழ்வாகவோ மதிப்பிடுறோம். அது உயர்வு தாழ்வு மனப்பான்மை அதற்கு வழிவகுத்து விடுகிறது. அதே போல் சினம் நம்ம ஒருத்தர் மேலே காமிக்க முடியல, அந்த சூழ்நிலையில் அது இருப்பாக மாறி தக்க சூழ்நிலை வரும் பொழுது அது வஞ்சமாக வெளிப்படுகிறது. இந்த 6 குணங்களும் தீய குணங்களும் ஆசையின் காரணமாகத்தான் எழுகின்றன என்பதை மகரிஷி உறுதிப்படுத்துகிறார். இந்த முறையற்ற ஆசைகளினால் எழும் 6 தீய பழக்கங்களை நாம் நல்ல பழக்கங்களாக, அதாவது நிறைமனமாக, பொறுமையாக, ஈகையாக, கற்பு நெறியாக, நேர்நிறை உணர்வாக, மன்னிக்கும் இயல்பு கொண்ட நல்ல பழக்கங்களாக நாம் மாற்றுவதற்கு ஆசை சீரமைத்தல் அந்த பயிற்சி நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆசை சீரமைத்தல் பயிற்சி என்பது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சிக்கு நாம் ஓய்வாக இருக்கும் பொழுது சிறிது நேரம் தவம் செய்து விட்டு பிறகு என்னென்ன ஆசைகள்லாம் தோன்றுதோ அந்த ஆசைகளெல்லாம் நாம் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு, அதாவது நிறைவேற்றுவதற்கு நம்மிடம் போதுமான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பதை நாம் ஆராய வேண்டும்.
பிறகு ஆராய்ந்து விட்டு அதை நிறைவேற்றினால், அந்த ஆசையை நிறைவேற்றினால் நமக்கு தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் ஏற்படுமா அப்படின்னும் பார்க்கணும். பிறகு சமுதாயத்திற்கு ஏதேனும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் ஏற்படுமா என்பதை பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டு அதில் எந்த துன்பமும் இல்லை, நமக்கு அதை நிறைவேற்றுவதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை மனம் உறுதிப்படுத்தினால்தான் அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய ஆசான் கூறுகிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டும் மகரிஷி எடுத்துக்காட்டு கதையின் மூலமாக சொல்கிறாரு. ஒரு குடும்ப தலைவர் இருக்கார். அவர் இருசக்கர மோட்டார் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறாரு. எதுக்கு நினைக்கிறாருன்னா, அலுவலகத்துக்கு சரியான நேரத்திற்கு போகணும், சரியான நேரத்துக்கு போயிட்டு தன்னுடைய பணியை செய்யணும். அதே போல் குடும்பத்தில் இருக்கிற வேலைகள்லாம் சீக்கிரம் முடிக்கணும், நேரம் கருதி சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கான வசதி வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே சேமிப்பு கொஞ்சம் இருக்குது. அந்த வண்டியை வாங்கினாலும் அதன் பராமரிப்பு செலவுக்கு போதுமான அளவு வருமானம் இருக்கிறது. இந்த நபர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. அதாவது வசதி வாய்ப்புகள் இருக்கணும், அதே சமயத்தில் தனக்கு நன்மையாகவும் சமுதாயத்திற்கு நன்மையாகவும் அது இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஆசைகளை நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் என்பது மகரிஷியினுடைய கருத்து. இப்படி அந்த குடும்பத் தலைவர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டால் அவருடைய அலுவலக பணிகள், அதாவது சமுதாய தொண்டு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும், அதுவும் சிறப்பாக செய்கிறாரு. அதே போல் குடும்பத்தில் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் தேவைப்படும் உதவிகளை அவ்வப்போது நேரம் கருதி செய்து விடுவதால் அவருக்கு நேரம் மிச்சமாகிறது, குடும்பத்திலும் அமைதி ஏற்படுகிறது என்பதை நாம் வைத்து கொண்டோமேயானால் அந்த குடும்பத் தலைவருக்கு அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய ஒன்றுதான். இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியை ஒவ்வொரு ஆசை எழும்பொழுதும் நாம் செய்ய வேண்டும். செய்தால் மனம் பற்றிலிருந்து விடுபட்டுவிடும். அந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியின் மூலம் நாம் நம்முடைய வாழ்வின் உச்சபட்ச இலக்கான அறிவின் முழுமை பேரை நோக்கி செல்லலாம். அதற்குத்தான் வள்ளுவரும் ஒரு அழகான ஒரு குறளில் சொல்லியிருக்காரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆசையை சீரமைச்சாதான் நம்ம மனசில் குழப்பங்கள்லாம் நீங்கும், மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். அப்பொழுது நம் உலக வாழ்விலும் அருள் வாழ்விலும் வெற்றி கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.